ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இந்த சீரீஸில் நிறைய நியூ வேர்ட்ஸ் லேர்ன் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இன்றைக்கும் சில நியூ வேர்ட்ஸ் லேர்ன் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ஒன் ஸ்ட்ரெச். ஸ்ட்ரெச் அப்படின்னா நீட்டு அப்படின்னு அர்த்தம். காலை நீட்டு, கையை நீட்டு அப்படின்னு சொல்கிற இடத்துலலாம் இந்த ஸ்ட்ரெச் அப்படின்ற வேர்டை யூஸ் பண்ணலாம். வேறு எந்த இடத்துலலாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா எக்ஸ்டெண்ட் ஆர் ப்ரொலாங் அப்படின்ற மீனிங்கில் யூஸ் பண்ணலாம். எப்போ எக்ஸ்டெண்ட் யூஸ் பண்ணுவோம்? இந்த எக்ஸ்டெண்ட் அண்ட் ப்ரொலாங் ரெண்டையுமே ஒரு வேலையை நீட்டிக்கிறதுக்கு யூஸ் பண்ணுவோம். எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஐ வாண்ட் டு ஸ்ட்ரெச் மை லெக்ஸ். ஐ வாண்ட் டு ஸ்ட்ரெச் மை லெக்ஸ் அப்படின்னா என்னோடய கால்களை நான் நீட்ட விரும்புகிறேன். வேறு எந்த சென்டென்ஸ்லாம் இந்த ஸ்ட்ரெச்சை யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவன் ஒரே மூச்சில் அல்லது ஒரே ஸ்ட்ரெச்சில் எல்லாத்தையும் எழுதி முடிச்சிட்டான் அப்படின்னா கண்டினியூஸாக அவன் ஒரே தடவையை எழுதி முடிச்சிட்டான், அந்த மீனிங்லேயும் சொல்லுவோம். எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, he drove the car 12 hours at a stretch. he drove the car 12 hours at a stretch அப்படின்னா அவன் ஒரே ஸ்ட்ரெச்சில், அதாவது கண்டினியூஸாக அவன் காரை 12 மணி நேரம் ஓட்டினான். இப்போது இந்த சென்டென்ஸை எப்படி சொல்கிறதுன்னு பார்க்கலாம். நான் சில நேரங்களில் அலுவலக நேரத்தை தாண்டி என் வேலையை நீட்டுகிறேன். அதாவது சில நேரங்களில் நான் ஆஃபீஸ் நேரத்தை தாண்டி என் வேலையை எக்ஸ்டெண்ட் பண்ணுறேன். இதை எப்படி சொல்லலாம்? ஐ சம்டைம்ஸ் ஸ்ட்ரெச் மை ஒர்க் பியாண்ட் ஆஃபீஸ் ஹவர்ஸ். ஐ சம்டைம்ஸ் ஸ்ட்ரெச் மை ஒர்க் பியாண்ட் ஆஃபீஸ் ஹவர்ஸ் அப்படின்னா நான் சில நேரங்களில் ஆஃபீஸ் டைமை தாண்டி என் வேலையை எக்ஸ்டெண்ட் பண்ணுறேன். நெக்ஸ்ட் ஒன் எராடிகேட். எராடிகேட் அப்படின்னா கம்ப்ளீட்டாக அழிக்கிறது. கம்ப்ளீட்டாக ஒரு நோயை அழிக்கணும் தான் எல்லோரும் வேக்சின் போடுறோம். எராடிகேட் அப்படின்னா கம்ப்ளீட்டாக அழிக்கிறது. எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, கரப்ஷன் நீட்ஸ் டு பி எராடிகேட்டட். கரப்ஷன் நீட்ஸ் டு பி எராடிகேட்டட் அப்படின்னா ஊழல் கண்டிப்பாக அறவே ஒழிக்கப்படணும். இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, த கரோனா டிசீஸ் ஹேஸ் நாட் எராடிகேட்டட் எட். த கரோனா டிசீஸ் ஹேஸ் நாட் எராடிகேட்டட் எட் அப்படின்னா கரோனா நோய் இன்னும் அறவே ஒழிக்கப்படலை. இப்போது இந்த சென்டென்ஸை எப்படி சொல்கிறதுன்னு பார்க்கலாம். இந்தியாவில் வறுமையை ஒழிப்பதே எனது லட்சியம். இந்தியாவில் வறுமையை ஒழிக்கிறது தான் என்னோட லட்சியம். இதை எப்படி சொல்லலாம்? மை ஆம்பிஷன் இஸ் டு எராடிகேட் பாவர்ட்டி இன் இந்தியா. மை ஆம்பிஷன் இஸ் டு எராடிகேட் பாவர்ட்டி இன் இந்தியா. பாவர்ட்டி அப்படின்னா வறுமை, எராடிகேட் அப்படின்னா ஒழிக்கிறது. நெக்ஸ்ட் ஒன் டெஸ்பரேட்லி. டெஸ்பரேட்லி அப்படின்னா அவநம்பிக்கையுடன் அல்லது ஒரு பயத்தோட அல்லது ரொம்ப சீரியஸாக, அதாவது ரொம்ப தீவிரமாக அப்படின்ற மீனிங்கில் சொல்லலாம். எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, he looked at me desperately. he looked at me desperately அப்படின்னா அவன் என்ன அவநம்பிக்கையோட பார்த்தான். இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, the doctors tried desperately to save her life. the doctors tried desperately to save her life அப்படின்னா டாக்டர் அவள் உயிரை காப்பாற்றுறதுக்கு தீவிரமாக முயற்சி செஞ்சார். இப்போது இந்த சென்டென்ஸை எப்படி சொல்கிறதுன்னு பார்க்கலாம். தேர்வு முடிவுகளுக்காக அவள் அவநம்பிக்கையுடன் காத்திருக்கிறாள். அதாவது எக்ஸாம் ரிசல்ட்டுக்காக அவள் ஒரு பயத்தோட அல்லது ஒரு அவநம்பிக்கையோட காத்துக்கிட்டு இருக்கிறாள். இதை எப்படி சொல்லலாம்? She is desperately waiting for the exam results. She is desperately waiting for the exam results. Next one, whimper. whimper அப்படின்னா சினுங்கு அப்படின்னு அர்த்தம். ரொம்ப கத்தாமல் சினிங்கி சினிங்கி அழுகிறத தான் whimper அப்படின்னு சொல்லுவோம். எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, the child started to whimper. the child started to whimper அப்படின்னா குழந்தை சினுங்க ஆரம்பித்தது. இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, she whimpered like a child. she whimpered like a child அப்படின்னா அவள் ஒரு குழந்தை மாதிரி சினுங்கினா. இப்போது இந்த சென்டென்ஸை எப்படி சொல்கிறதுன்னு பார்க்கலாம். என் மகள் சினுங்காமல் படுக்கைக்கு செல்ல மாட்டாள். அதாவது என் பொண்ணு சினுங்காமல் டெய்லி அழாமல் படுக்கைக்கு போக மாட்டா. இதை எப்படி சொல்லலாம்? மை டாட்டர் வில் நாட் கோ டு பெட் வித்தவுட் விம்பர். மை டாட்டர் வில் நாட் கோ டு பெட் வித்தவுட் விம்பர். நெக்ஸ்ட் ஒன் ஃபோலி. ஃபோலி அப்படின்னா முட்டாள்தனம். எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, he realized his folly. he realized his folly அப்படின்னா அவனோட முட்டாள்தனத்தை உணர்ந்தான். இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, he admitted his folly. he admitted his folly அப்படின்னா அவனோட முட்டாள்தனத்தை ஒத்துக்கிட்டான்.
இப்போது இந்த சென்டென்ஸை எப்படி சொல்கிறதுன்னு பார்க்கலாம். அதன் முட்டாள்தனம் அவனை வெட்கப்படுத்தியது. அதாவது அதன் முட்டாள்தனம் அவனை வெட்கப்படுத்துச்சு. இதை எப்படி சொல்லலாம்? The folly of it made him ashamed. The folly of it made him ashamed அப்படின்னா அதன் முட்டாள்தனம் அவனை வெட்கப்படுத்தியது. நெக்ஸ்ட் ஒன் ஷேட்டர். ஷேட்டர் அப்படின்னா நொறுக்கிறது அல்லது தகர்க்கிறது. இந்த ஷேட்டர் அப்படிங்கிற வேர்டை தமிழில் நிறைய மீனிங்கில் எடுத்துக்கலாம். நம்பிக்கையை உடைக்கிறது, கவனத்தை சிதைக்கிறது, இந்த மாதிரி நிறைய மீனிங்கில் சொல்லலாம். எக்ஸாம்பிள் பார்க்கலாம். மை ட்ரீம் ஷேட்டர்ட் சடன்லி. மை ட்ரீம் ஷேட்டர்ட் சடன்லி அப்படின்னா என்னோட கனவு திடீரென நொறுக்கப்பட்டது அல்லது திடீரென கலைக்கப்பட்டது. ஏதாவது ஒரு விஷயம் ட்ரீம் பண்ணி வச்சுருப்போம், அதுக்கு மாறாக அது நடக்கும்போது நம்மளோட கனவு கலையும். அதை தான் மை ட்ரீம் ஷேட்டர்ட் சடன்லி அப்படின்னு சொல்லலாம். இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா ஹெர் ஃபாதர்ஸ் டெத் ஷேட்டர்ட் ஹர் லைஃப். ஹெர் ஃபாதர்ஸ் டெத் ஷேட்டர்ட் ஹர் லைஃப் அப்படின்னா அவளோட அப்பாவோட சாவு அவள் வாழ்க்கையை நொறுக்கிடுச்சு. இப்போது இந்த சென்டென்ஸை எப்படி சொல்கிறதுன்னு பார்க்கலாம். கண்ணாடி துண்டுகளாக சிதறியது. கண்ணாடி துண்டுகளாக சிதறியது. இதை எப்படி சொல்லலாம்? The glass shattered into pieces. The glass shattered into pieces. நெக்ஸ்ட் ஒன் கன்சோல். கன்சோல் அப்படின்னா ஒருத்தவங்களை தேத்துறது அல்லது ஆறுதல் படுத்துறது. எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா கன்சோல் யுவர் செல்ஃப். கன்சோல் யுவர் செல்ஃப் அப்படின்னா ஒன்றை நீயே ஆறுதல் படுத்திக்கோ அல்லது ஒன்றை நீயே தேத்திக்கோ. இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா ஐ குடன்ட் கன்சோல் ஹர். ஐ குடன்ட் கன்சோல் ஹர் அப்படின்னா என்னால் அவளை சமாதானப்படுத்த முடியலை. இப்போது இந்த சென்டென்ஸை எப்படி சொல்கிறதுன்னு பார்க்கலாம். அவளை எப்படி ஆறுதல் படுத்துவது என்று எனக்கு தெரியும். அதாவது அவளை எப்படி தேத்துறதுன்னு எனக்கு தெரியும். இதை எப்படி சொல்லலாம்? ஐ நோ ஹவு டு கன்சோல் ஹர். ஐ நோ ஹவு டு கன்சோல் ஹர். நெக்ஸ்ட் ஒன் ஃபோர்டெல். ஃபோர்டெல் அப்படின்னா முன்கூட்டியே சொல்கிறது. நடக்க போகிற விஷயத்த முன்கூட்டியே சொல்கிறத தான் ஃபோர்டெல் அப்படின்னு சொல்லுவோம். எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா we can't foretell when COVID comes to an end. we can't foretell when the COVID comes to an end அப்படின்னா கோவிட் எப்போ முடிவுக்கு வரும் அப்படின்னு நம்மளால் முன்கூட்டியே சொல்ல முடியாது. இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா none of us can foretell what will happen tomorrow. none of us can foretell what will happen tomorrow. இந்த சென்டென்ஸோட மீனிங் நாளைக்கு என்ன நடக்கும்னு நம்ம யாராலையும் முன்கூட்டியே சொல்ல முடியாது. நன் அப்படின்னு வந்திருக்கிறதுனால அது நெகட்டிவ் சென்டென்ஸ். இப்போது இந்த சென்டென்ஸை எப்படி சொல்கிறதுன்னு பார்க்கலாம். கனவுகள் பெரும்பாலும் பல விஷயங்களை முன்கூட்டியே சொல்லும். அதாவது கனவுகள் பெரும்பாலும் பல விஷயங்களை முன்கூட்டியே சொல்லும். இதை எப்படி சொல்லலாம்? ட்ரீம்ஸ் ஆஃபன் foretell many things. ட்ரீம்ஸ் ஆஃபன் foretell many things. கனவுகள் பெரும்பாலும் நிறைய விஷயங்களை முன்கூட்டியே சொல்லும். இந்த மாதிரி நிறைய வேர்ட்ஸ் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. நீங்கள் கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். பை.